வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான நிதி அலசல பத்தி பார்க்க போறோம். வேலைக்கு போற பல இளைஞர்களுக்கும் சரி, தொழில் முறையாளர்களுக்கும் சரி, மனசுல இருக்கிற ஒரு பெரிய குழப்பம். ஆபீஸ்ல தர்ற மருத்துவ காப்பீடு போதுமா? இல்ல நாமளே சொந்தமா ஒரு பாலிசி எடுக்கணுமா? அப்படிங்கிறது தான். எதை செலக்ட் பண்றதுன்னு பல பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. சரி, இதுக்கான விடைய இன்னி கொஞ்சம் டீட்டெயிலா அலசுவோம். வாங்க. இந்த குழப்பத்தை சரியா புரிஞ்சுக்க ரெடிட்ல இருந்து ஒரு ரியல் லைஃப் உதாரணத்தை எடுத்துப்போம். ஐ ஆம் நோ ஃபனி 69 அப்படிங்கிற ஒரு யூசர் ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டிருக்காரு. அவர் ஒரு புது கம்பெனில சேரும்போது அவருக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் தராங்க. அதுக்கு அவர் சம்பளத்துல இருந்து மாசம் 900 ரூபாய் பிடிக்கிறாங்க. உடனே அவர் கேக்குறாரு, பொதுவா கம்பெனி கொடுக்கற இன்சூரன்ஸ் கம்மியான விலையில தானே இருக்கணும், நான் எதையாவது மிஸ் பண்றேனா அப்படின்னு கேக்குறாரு. உண்மையாவே நம்மள பல பேருக்கும் தோன்ற ஒரு நியாயமான கேள்விதானே இது. சரி, இப்போ இந்த ஒப்பீட்ட கொஞ்சம் பாருங்க. அந்த ரெடிட் யூசர் ஏன் அவ்ளோ கன்ஃபியூஸ் ஆனாருன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். வருஷத்துக்கு 10,800 ரூபாய் கட்டுனா கம்பெனி மூலியமா அவருக்கு வெறும் 3 லட்சத்துக்கு தான் பாலிசி கிடைக்குது. ஆனா அதே தொகையை வெளியே ஒரு பர்சனல் பாலிசிக்கு கட்டுனா அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கவரேஜ் கிடைக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசம்? கம்மியான கவரேஜ் கொடுக்கிற கார்ப்பரேட் பாலிசிக்கு ஏன் இவ்ளோ அதிகமா சார்ஜ் பண்றாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட்டை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதே ரெடிட் விவாதத்துல ஆக்ரோபாட்டிக் பிஸ்காட்டி 7444 அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் சொன்ன இந்த அட்டகாசமான வரியை கொஞ்சம் கவனிங்க. நீங்க கார்ப்பரேட் திட்டத்தோட உரிமையாளர் கிடையாது, நீங்க அதை வாடகைக்கு தான் எடுக்கிறீங்க. நிஜமாவே இது நம்ம பார்வையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? நீங்க அந்த கம்பெனில வேலை செய்யற வரைக்கும் தான் அந்த பாலிசி உங்களுக்கு சொந்தம். வேலையை விட்டாலோ இல்ல அவங்க உங்களை வேலையை விட்டு தூக்குனாலோ அடுத்த செகண்டே உங்க கவரேஜ் 0 ஆயிடும். இது கிட்டத்தட்ட நம்ம குடியிருக்கிற ஒரு வாடகை வீடு மாதிரி தான் அப்படிங்கறத நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ இந்த பிரீமியம் வித்தியாசத்தை முழுசா புரிஞ்சுக்க இன்சூரன்ஸ் உலகத்துல அதிகமா பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிஇடி, அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ், முன்பே உள்ள நோய்கள். நீங்க ஒரு பாலிசி வாங்குறதுக்கு முந்தைய 4 வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுத்திருந்தாலோ இல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலோ அதுக்கு பேரு தான் பிஇடி. உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ லொம்பார்ட் கைட்லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா சக்கரவியாதி, ஆஸ்துமா, அப்புறம் ஹை பிளட் பிரஷர் மாதிரி பொதுவான பிரச்சனைகள் எல்லாமே இந்த லிஸ்ட்ல வந்துடும். அடுத்ததா HDFC எர்கோ சொல்ற இந்த ஆரம்ப காத்திருப்பு காலம், அதாவது இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் பத்தி பாப்போம். நீங்க ஒரு பர்சனல் பாலிசி வாங்குனீங்கன்னா முதல் 30 நாளைக்கு விபத்துகளை தவிர வேற எந்த மருத்துவ செலவுக்கும் உங்களால கிளைம் பண்ண முடியாது. ஏன் இப்படி ஒரு ரூல் தெரியுமா? ஆளுங்க தங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ மட்டும் போய் இன்சூரன்ஸ் வாங்குறத தடுக்கிறதுக்காக தான். இத காப்பீட்டுத் துறையில அட்வர்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்வாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த 30 நாள் ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் மாதிரி செயல்பட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பெரிய மோசடிகள்ல இருந்து பாதுகாக்குது. இப்போ இதுல கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு பர்சனல் பாலிசியோட வெயிட்டிங் பீரியட் எப்படி ஒரு டைம்லைன் மாதிரி செயல்படுதுன்னு பாருங்க. விபத்துக்களுக்கு மட்டும் முதல் நாள்ல இருந்தே கவரேஜ் கிடைச்சிடும். புதுசா வர்ற நோய்களுக்கு நீங்க 30 நாள் காத்திருக்கணும். அதுவே கண்புரை, அதாவது கேட்ராக்ட் மாதிரி குறிப்பிட்ட நோய்கள் மற்றும் சர்ஜரிகளுக்கு 1ல இருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகும். ஆனா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அந்த பிஇடி அப்படிங்கிற முன்பே உள்ள நோய்களுக்கு கவரேஜ் கிடைக்க நீங்க கிட்டத்தட்ட 2 முதல் 4 வருஷம் வரைக்கும் ரொம்ப பொறுமையா காத்திருக்கணும். கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் ஏன் அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கிறதுக்கான சீக்ரெட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கம்பெனி பாலிசில இந்த மாதிரி எந்த ஒரு காத்திருப்பு காலமும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கும் சரி, டே 1ல இருந்தே ஃபுல் கவரேஜ் கிடைச்சிரும். நீங்க எவ்வளவு பெரிய நோயோட கம்பெனில சேர்ந்தாலும் இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. அவங்க உடனடியா ஒரு பெரிய ரிஸ்க் அவங்க தலைமையில ஏத்துக்கிறாங்க. அந்த டே 1 கவரேஜ் அப்படிங்கிற உடனடி பாதுகாப்புக்காக தான் கம்பெனி அவ்வளோ அதிக பிரீமியத்தை கட்டுது. பர்சனல் பாலிசில இவ்ளோ வெயிட்டிங் பீரியட் இருக்கேன்னு உடனே பயந்துராதீங்க. அந்த கடினமான காத்திருப்பு காலத்தை மட்டும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா தாண்டிட்டீங்கன்னா பல பெரிய லட்சக்கணக்கில் செலவாகிற நோய்களுக்கும் உங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். பாலிசி எக்ஸ் தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, கோவிட்-19, கேன்சர், மூட்டு வலி, உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஏன் மனநல பாதிப்புகளுக்கு கூட இந்த பர்சனல் பாலிசிகள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு நிதி பாதுகாப்பு கொடுக்குது. இதுல நாம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உலகத்துல எந்த ஒரு பாலிசியும் எல்லாத்துக்கும் பணத்தை வாரி வழங்கிடாது. பாலிசில கவர் ஆகாத சில விஷயங்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். விபத்து காரணமா பண்றதை தவிர மத்தபடி அழகுக்காக பண்ற பிளாஸ்டிக் சர்ஜரி, பல் ட்ரீட்மெண்ட், தற்கொலை முயற்சி இல்லனா வேணுனே காயப்படுத்திக்கிறது, அப்புறம் சட்டவிரோதமான செயல்கள்ல ஈடுபடும் போது ஏற்படுற காயங்கள், இதுக்கெல்லாம் எந்த இன்சூரன்ஸும் ₹1 கூட தராது. இந்த கண்டிஷன்ஸை நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்ல இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை எப்போ சொல்றேன். நமக்கு 3 லட்சம் ரூபாய் கவரேஜ் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பெருமையா தோணலாம். ஆனா சென்னை, பெங்களூர், மும்பை மாதிரி சிட்டிகள்ல மெடிக்கல் பில் எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறுதுன்னு உங்களுக்கே தெரியும்.
ஒரு தீவிரமான எமர்ஜென்சியோ இல்ல ஒரு பெரிய சர்ஜரியோ நடந்தா இந்த 3 லட்சம் ரூபாய் உங்க பில்லுல ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் கவர் பண்ணும். அந்த மொத்த கவரேஜ் தொகையும் ஒரே ஒரு முறை நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலே ஃபுல்லா காலியாயிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி த கேப் ட்ராப் அப்படின்னு சொல்ற ஒரு பயங்கரமான ஆபத்தையும் இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. நீங்க எதிர்பாராத விதமா வேலையை இழக்கும் போதோ இல்ல வேற கம்பெனிக்கு மாறுற அந்த கேப்லயோ உங்க கார்ப்பரேட் கவரேஜ் 0 ஆயிடும். அந்த துரதிருஷ்டவசமான டைம்ல உங்களுக்கு சுகரோ இல்ல பிளட் பிரஷரோ புதுசா வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது பர்சனல் பாலிசியை வாங்க நினைச்சா அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும். இல்லனா பல கம்பெனிகள் உங்களுக்கு பாலிசி தரவே முடியாதுன்னு ரிஜெக்ட் கூட பண்ணிடுவாங்க. இது நம்ம சீரியஸா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. சரிப்பா, இதுக்கு தான் என்ன தீர்வு? நாம இது வரைக்கும் பார்த்த டேட்டால இருந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ராட்டஜியை நாங்க இங்கே உருவாக்கியிருக்கோம். 1. சின்ன சின்ன உடனடி மருத்துவ தேவைகளுக்கு உங்க கார்ப்பரேட் பாலிசியை யூஸ் பண்ணுங்க. 2. நீங்க இப்போ நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போதே உடனே ஒரு பர்சனல் பாலிசியை வாங்கி உங்க ஹெல்தி ஸ்டேட்டஸை லாக் பண்ணிடுங்க. 3. அந்த 30 நாள் மற்றும் பிஇடி வெயிட்டிங் பீரியடை நீங்க ஆரோக்கியமா இருக்கிற இந்த டைம்ல ரொம்ப சேஃபா கடந்துடுங்க. 4. பாலிசி வாங்கும்போது உங்களுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு வியாதியும் மறைக்காம உண்மையை சொல்லிடுங்க. இந்த மாதிரி வாடகை பாலிசியும் சொந்த பாலிசியும் பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்றது உங்களுக்கு உடைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு வலையை உருவாக்கிடும். நாம இப்போ இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கோங்க. நாளைக்கே எதிர்பாராத விதமா உங்க வேலையை நீங்க இழக்க நேரிட்டா உங்க குடும்பத்தோட மருத்துவ செலவுக்கு ஒரு வாடகை பாதுகாப்பு வலயம் மட்டும்தான் நீங்க முழுசா நம்பியிருக்கீங்களா? இன்னிக்கே உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஒரு சரியான பாதுகாப்பான முடிவை எடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.